திரும்ப எனக்குள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்த மாதிரி இருக்கு. நம்மளது என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? உன்னை முதல்ல பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தது. அந்த சேஞ்சை இப்ப நான் மறுபடியும் ஃபீல் பண்றேன். அப்ப இத்தனை நாளா உனக்கு அந்த ஃபீலிங் வரல? இன்னைக்கு அது அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற பூ எல்லாத்தையும் விட நீதான் அழகா இருக்க. இந்த பூக்களுக்கு நடுவுல இருக்கிற பூந்தோட்டமே நீதான். என்ன இன்னைக்கு கவிதையெல்லாம் பேசுற? ஒரு கவிதை என் முன்னாடி நிக்குதே. ரோகிணி, இந்த கிரிஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். பாட்டு வேணாங்கிற, கவிதையும் வேணான்னு சொல்ற. அப்போ ஆக்ஷனுக்கு போயிடலாமா? வா 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 வா. இந்த மாதிரி நேரத்துல போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லையா? யாருன்னு பாரு. இரு யாருன்னு பாக்குறேன். டைம் ஆகுது. யார் ரோகிணி? அது அந்த 275 வீட்டு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன்ல, அவங்கதான். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது, பேசு. பேசுறேன். தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ பேசு. எதுக்குமா இப்ப கால் பண்ற? அம்மா நான் கிறிஷ் பேசுறேம்மா. என்ன கிறிஷ், நீனும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலம்மா, நீங்க வாமா, நான் உன்னை பார்க்கணும். ஏன்டா இப்படி பண்ற? இந்த நேரத்துல நான் எப்படி வர முடியும்? நீ ஏன் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்க? முதல்ல பாட்டி கிட்ட போனை கொடு. பாட்டி கொரட்டை விட்டு தூங்குறாங்க, எனக்கு தூக்கம் வரல, நீ வாமா. டேய், இப்ப என்னால வர முடியாதுடா, நாளைக்கு காலையில வரேன். ப்ராமிஸா வருவியா? வரேன். ப்ராமிஸா சொல்லு. சரி, நான் ப்ராமிஸா வரேன். இப்ப எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்றது? சரி, கண்ணை மூடி படுத்து 1 to 100 கவுண்ட் பண்ணு, தூக்கம் வந்துரும். சரி ஓகே, நாளைக்கு வருவல? வரேன்டா, நீ தூங்கு. ஓகேம்மா, குட் நைட். குட் நைட் கிரிஷ். என்ன ரோகிணி, என்ன சொல்றாங்க? நாளைக்கு பேசி ஃபைனல் பண்றதுக்காக வர சொல்லிருக்காங்க. பாரு, நம்ம பிசினஸ் நல்லா ஆரம்பிக்குது, நம்ம லைஃப் நல்லா ஆரம்பிக்க போகுது. இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஒன்லி ஹாப்பி மோடு தான். மீனா, கிளம்பிட்டியா? ஆமாங்க, பூ கொடுக்க வந்திருக்கேன். சரி, நானும் சவாரி கிளம்புறேன். சரி, மதியம் சாப்பிட வந்துருவீங்க? வந்துருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். முருகனுக்கும் ஃப்ரெண்ட் வித்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். அப்ப முருகனை வீட்டுக்கு வர சொல்லிடுறேன், சிறப்பா ஒரு விருந்து கொடுத்துடலாம். சரியா? வைக்கிறேன். சரிங்க. டேய், எங்க விருந்து வைக்க போற? அமெரிக்கால. என்னது? பின்ன இது என்னமா கேள்வி? அவளை சமைக்க சொல்லிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு தானே விருந்து கூப்பிடுவேன். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வர? ஏன் கூட்டு வந்தா என்ன? அவ என்ன இந்த வீட்டுக்கு சொந்தமா பந்தமா? இந்தா பார்ல நம்ம ஃப்ரெண்டு தானே, மீனாக்கா உங்க ஃப்ரெண்டு. உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பூ கட்டுறவங்க, காய்கறி விக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைப்பியா? உனக்கு யாரு அவங்க? மா, அவங்க சொந்த பந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களாம் அதுக்கும் மேல. முருகன் என் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு மீனாவோட ஃப்ரெண்டு. நமக்கு ஒண்ணுனா சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்டுங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டுல விருந்து வைக்க தான் போறோம். டேய், நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? ஏன் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இது ஏன் வீடு. ஓயாம இதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களை கூப்பிட்டு இங்க விருந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இது என்ன வீடா மடமா? டேய், ஏண்டா வித்யா ரோகிணிக்கு தானே ஃப்ரெண்டு, நாங்களே அவங்கள விருந்துக்கு கூப்பிடுறத பத்தி யோசிக்கல. நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? டேய், உனக்கு அடுத்தவங்களுக்கா எதுவும் பண்ண தெரியாதுடா. என்ன மத்தவங்கள்ட்ட தூக்கிட்டு ஓடி தானே உனக்கு பழக்கம்? டேய், என் வீட்ல கண்டவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்க முடியாது. இது என் அப்பாவுக்கும் வீடு தான், அவருக்கு இதுல எந்த ஆட்சேபனையுமே இருக்காது. டேய், அதான் அம்மா வேணான்னு சொல்றாங்களா? டேய், நீ ஏன்டா உனக்கு தேவையில்லாத விஷயத்துல வந்து ஆஜராயிட்டு இருக்கிற? டேய், எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் இது வரைக்கும் யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து கொடுத்துருக்கேனா? சாச்சா, உனக்கு அந்த மாதிரி நல்ல பழக்கம் இல்லையா ராஜா? முத்து, அப்படி பார்த்தா மீனாக்கு முன்னாடில இருந்து வித்யா எனக்கு தான் ஃப்ரெண்டு. நானே அவளை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. உனக்கு அப்புறமா வித்யா மீனா கூட ஃப்ரெண்டாகி இருந்தாலும் அவங்க உண்மையா பழகுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கே பெருசா எங்களால எதுவும் செய்ய முடியல. சரி, அதான் இங்க கூப்பிட்டு ஏதாவது விருந்து வைக்கலாம்னு பார்த்தோம். டேய், அப்படி ஏதாவது நீ விருந்து வைக்கணும், நீ ஏதாவது ஹோட்டல்ல வச்சுக்க. என்ன ரோகிணி, கரெக்ட் தானே? அட பாவி, வித்யா இங்க வந்தாலாவது ஏன் கண்ட்ரோல்ல இருப்பா, வெளியே போனா என்னென்ன உணர்வாளோ தெரியலையே. என்ன ரோகிணி? இல்ல, புதுசா கல்யாணமானவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அது இல்லம்மா, அந்த பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்படி வீட்டுக்கெல்லாம் வரவழைச்சா அப்புறம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. கரெக்ட் ஆண்டி. என்ன சொல்ல வரீங்க?
இந்த வீட்டுக்கு யார கூட்டிட்டு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்ன ஏதோ பெரிய வார்டன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டேய் அதான் விருந்த ஹோட்டல்ல கொடுன்னு சொல்லியாச்சுல்ல. அதை நீ என்ன சொல்ற? அது எங்களுக்கு தெரியாதா? வீட்டுல மீனா கையால சமைச்சு கொடுத்தா அந்த விருந்து அவங்க பல வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்படி உன் பொண்டாட்டி கையால சமைச்சு கொடுக்கணும்னா அவ அம்மா வீட்டுக்கு போய் சமைச்சு போட்டு அங்கேயே விருந்து கொடுக்க சொல்லு. என் வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். நாங்க எங்க விருந்து கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. டேய் நான் என் வீடு அம்மா போதும். அப்படியே செவுரு ஃபுல்லா உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு கூப்பிட்டல போதுமா? அப்படி வா வழிக்கு. நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அவங்களை இங்க கூப்பிட்டு வந்தா சரியா இருக்காது. ஏன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. அவங்க இருக்கும்போதே ஏதாவது ஏடா கூடமா பேசி விட்டுருவீங்க. பாவம் புது ஜோடிங்க மனசு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போவாங்க. எதுக்கு அதெல்லாம்? நான் வெளில ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போய்க்கிறேன், விருந்து வச்சுக்கிறேன். அதான் பலகுரல் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய்க்கிறோம். டேய் இதைத்தாண்டா நானும் சொன்னேன். அதை முடிவு பண்ண வேண்டியது நான்டா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வீட்டுல மீனா அப்பாவுக்கு மட்டும்தான் சமைப்பா. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? உருவத்துல மனுஷன் மாதிரி இருந்தா மட்டும் நல்ல மனுஷனாக முடியாது. அந்த மனுஷத்தன்மை மனசுலயே இருக்கணும். எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நாங்க இங்க விருந்து கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு மட்டும் மீனா எதுக்கு சமைக்கணும்? அவ சமைக்க மாட்டா. ஓ என்னமோ உன் பொண்டாட்டி சமைச்சு போட்டு தான் நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சொல்ற. ஆட்டம் ஓவரா தான் இருக்கு. நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் நீ வாடா. ச்சே, இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. விருந்து வைக்கிறேன் மருந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இந்த வித்யா ஆல்ரெடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கல்யாணம் ஆன சந்தோஷத்துல வேற இருக்கான். இவங்க ஏதாவது கேட்டா கண்டிப்பா உளறி வச்சிருவா. சொல்லுடி. எங்கடி இருக்க? வீட்லதான். சரி நான் சொல்றத கேளு. உன்னை விருந்துக்கு பரவாயில்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன விருந்துக்கெல்லாம் கூப்பிடுற? ஆனா உன் மாமியார் அதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. அந்த மீனாவும் முத்துவும் உனக்கு விருந்து வைக்க போறாங்களாம். ஓ அவங்களா? அதானே பார்த்தேன். உனக்கு எங்க இதெல்லாம் தோண போகுது? முத்துக்கும் மீனாக்கும் தான் இந்த நல்ல பழக்கம்லாம் இருக்கு. ஆமா விருந்து எங்க? உன் வீட்லயா? வீட்ல வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா என் மாமியார் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னை ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்களாம். நல்ல விஷயம் தானே. ஆமா இது அவங்களே சொல்லிருப்பாங்களே, நீ எதுக்கு சொல்ற? இங்க பாரு வித்யா, அவங்க விருந்து கொடுக்குறாங்கன்ற சந்தோஷத்துல அவங்க கிட்ட நீ ஏதாவது உளறி வச்சிராத. ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி என்ன நான் உன்னை பத்தி உளர்ன? உன்னை காப்பாத்திட்டு தானே இருந்தேன். இப்பதான் நீ கொஞ்ச நாளா அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டியே. அவங்க உனக்காக ஸ்பெஷலா விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மீனா வாய கிளறுவா. நீ எதுவும் சொல்லி வச்சிராத. அவங்களுக்கு என்ன உன்னை பத்தி கேக்குறது மட்டும்தான் வேலையா? எப்பவுமே உன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதடி. அந்த மீனாவை பத்தி எனக்கு தெரியும். மத்தவங்க லைஃப கிளறதுதான் அவளுக்கு வேலையே. அவ என்ன கேட்டாலுமே நீ எதுவுமே சொல்லிடாத. கொஞ்சம் கான்ஷியஸா இரு. எப்படி? மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி ரோஹிணியை பத்தி சொல்லக்கூடாது, ரோஹிணியை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவா? கிண்டலா? பின்ன என்னடி? அவங்க எங்களை விருந்துக்காக கூப்பிட போறாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் போய் உன் பிரச்சனையை தூக்கி நான் என் தோல்ல வச்சுக்கணுமா? நான் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். மத்த எதை பத்தியும் நான் யோசிக்க போறது இல்ல. என்னால கான்ஷியஸாலாம் இருக்க முடியாது. அப்புறம் ஏன் சந்தோஷம் தான் போகும். அப்படி இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு சுத்தமா இல்ல. நான் வைக்கிறேன். பாய். வெரி குட் கிரிஷ். எல்லா சப்ஜெக்ட்லயும் நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நீ எப்பவுமே நல்லா படிக்கணும், சரியா? என்னடா ஆச்சு? நல்ல மார்க் தானே வாங்கியிருக்க, அப்புறம் ஏன் முகத்தை சோகமா வச்சிட்டு இருக்க? எங்க மிஸ் என்னை எஸ்ஏ எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. எழுதிட்டு போ. நீ தான் எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கியே. உன்னால எஸ்ஏ எல்லாம் எழுத முடியும்டா. எனக்கு அதுதாம்மா எழுத வராது. ஏன்? அது என்ன டாபிக் தெரியுமா? என்ன டாபிக்? அப்பாவை பத்தி எழுத சொல்றாங்கம்மா. எனக்கு தான் அப்பாவை பத்தி எதுவுமே தெரியாது. ரோகிணி, அவனுக்கும் அப்பாவோட அஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரியாதுல்ல. மா சொல்லுமா, நான் எப்படி இந்த எஸ்ஏ எழுதுறது? இங்க பாரு, உன் அப்பா இறந்துட்டாரு. என் அம்மா என் அப்பாவை பத்தி எதுவுமே சொல்லலன்னு எழுது போதுமா?